கூடுங்கம்மா ஒரு கூடவை கூடுங்கம்மா அந்த போமாத ஆடுவாரா மாதரெல்லாம் குழவு கூட அந்த மங்கையவ ஆடுவாரா ஆடுவாரா ஓடுவாரா ஓடுவாரா அழகியம்மா முத்தாரம்மா கிருஷ்ணனோட தங்கையம்மா உங்களுக்கு அழகியம்மா தங்கையம்மா போல நல்ல ஜடையழகி ஜடையழகி போவாலே போவால தங்கையம்மா ஜடையழகி ஜடையழகி சுமந்த கண்ணா முத்தாரம்மா தலைமுடியா இணைந்த முகம் சுமந்த கண்ணா ஏழுபாகும் தலையழகா பட்டுக்கொண்டு முகம் துடைப்பா பச்சம்மா பச்சம்மா நங்கையா முகம் துடைப்பா முகம் துடைப்பா என்ன காரணம்னு கேட்டார். அக்கா அழகு அப்ப சிறு வயதுல பார்த்துட்டு வந்தேன். ஏன் நான் கேட்ட உடனே நீதான் அழகு அழகுன்னு நினைச்சுக்கிடாத. ஒண்ணுல இருந்து உன் தங்கை முத்தார் அம்மா 9 மடங்கு அழகா இருக்கான்னு சொன்னீங்க. அதனால எங்க அண்ணன் கண்ணனை கூப்பிட்டேன். என் தங்கச்சிகளை போய் அழைத்து கொண்டு வர சொன்னேன். என் பெருமாள் 7 கடலாகிய சமுத்திர கடற்கரையை தாண்டி காளிமாரிகளை தூக்கி வடக்கு கோட்டை வாசல்ல வச்சிருக்கிறாராம். அழக போய் நான் பார்க்க போறேன். அதனால நீங்க வேண்டாம், நீங்க வந்தீங்கன்னா ஆசைப்படுவீங்க. ஆசை ஆசை உலகத்துல யார விட்டுச்சு? பேராசை பெரும் நஷ்டம் பண்ணும். ஆசைப்படணும், அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. ஒருத்திக்கு ஒருவனா இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தியா இருக்கணும். அமிர்தமும் நஞ்சு தானே. அவ்வளவுதான். அதனால பாருங்க, ஒண்ணு கட்டினா தானே ஒலியில சோறு. அதனால பாருங்க, நீங்க வேண்டாம் தான், என் அழகே போதாதுன்னு கங்கா பரமேஸ்வரிய சடப்புல வச்சிருக்கியாரு. இன்னும் இவ்வளவு பார்த்தா நீ ஆசைப்படுவியாரு. அதனால வேண்டாம் அப்படின்னா அண்ணா கண்ணாவை அழைத்து கொண்டு பார்வதியா வடக்கு கோட்டை வாசலிலே வந்து தங்கையான அம்மை முத்தாரம்மா முப்படாது அழகை கண்ணுவோம்
ஸ்ரீராமா ரகுராமா கோவிந்தா குண்டல் வர்ணா ஏ அண்ணா ஹரி கிருஷ்ணா கோபாலா இவளை வளர விடக்கூடாது. இவ வளர்ந்தா எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. அதனால இவளை வளர விடக்கூடாது, கொண்டுருங்கண்ணா அப்படின்னு சொன்னான். அப்ப என் பெருமாள் நாராயணன் எடுத்துரைத்தார். அருளியம்மா, தங்கைகளை கொன்றா அந்த பாவம் தமையனை சும்மா விடுமா? அது பெண் பாவம் பொல்லாத பாவம். ஒரு பொம்பளைகளை ரொம்ப கறிக்க நெருக்கப்படுத்தினா அவன் ஒரு சாபம் விடுவா பாருங்க. நான் பொம்பளை நினைச்சு நீ படா நீ படுத்தி பறந்தாட்டம் காமிக்க என்ன நீ படுத்துத. ஆனா என் பாவம் முடிச்சு நீ எங்கன்னு சீரழிஞ்சு செதறி நிக்க போறியோ? பட்டாளம் கட்டி ஆளுவ. நான் பட்டாணிச்சி போன அன்னைக்கு நீ பத்திரிசா தட்டிக்கிட்டு தான் அலையணும். சிங்கி அடிக்கணும் அப்படின்னு நீ போன வரணும் அப்படின்னு சில பேர் சாபம் கொடுப்பாங்க இல்லையா? அதைத்தான் கண்ணன் எடுத்துரைத்தார். பெண் பாவம் கொல்லா பாவம் பார்வதி. ஆமா, கூட பிறந்தாத்தான் தங்கச்சி, கூட பிறக்கலன்னா தங்கச்சி இல்லையா? இந்த குழந்தைகளை கொன்றா இந்த கொடிய பாவை என்ன விடாது பார்வதி. அச்சுதனாகிய அண்ணன் கண்ணன் கோபாலன் சொன்ன போதும் அண்ணா கண்ணா இவளை என் கையால கொண்டாலும் பாவம், உங்க கையால கொண்டாலும் பாவம். அதனால ஏதாவது ஒரு காடு மலை காவனத்துல கொண்டு போட்டுட்டு வாங்களே. அதுமே அடிச்சு சாப்பிட்டாலும் நம்ம கையில தானே தூக்கி கொண்டு போட சொல்லுதா? இந்த கடமை பாவம் நம்மளை சேர்ந்ததுதானே என்ற ஹரிகிருஷ்ணன் ஆட்டமன்று சம்மதித்து மறுபடியும் தங்கச்சியை தூக்கி எங்கே வருகிறார்களையுமா? அட்டகாளி 8 பேர, அட்டகாளி 8 பேர, அட்டகாளி 8 பேரே, அட்டகாளி 8 பேரே. அறிவேதியா முத்தாரம்மா, அறிவேதியா முத்தாரம்மா. தங்கை மாரை தூக்கி கொண்டு கைலாசம் மலை கடந்து கருண செங்கிலி பருவத விட்டு மெய்பாறை மெய்பாறை நேர கல்லால் ஒரு சுனையா
இரண்டு நாட்டு கடலை விட்டு ஏகதேசி மலை கடந்து இமயகிரி மலையான சந்தன சோலைக்கு வருகிறார். அங்கே யார் இருக்கா? சந்தன மகாமுனிவர் தவம் இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட மனிதமனே? வெள்ள உள்ளம் படைத்தவர், மூவ ஆசை வெறுக்கப்பட்டவர். உம்ம மாதிரி பனியனை வேட்டி சட்டை வெள்ளைய உடுத்திட்டா மாத்திரம் போதாது. உள்ள வந்து ரொம்ப பக்தியா இருக்கணும். உன் மனசுக்குள்ள இருக்கே கள்ளமும் கவனமும் ஒரு கோட்டைக்கு வச்சிருக்கிய. ஒரு கோட்டைக்கு கூடத்தாருக்கு நான் குறைச்சுதான் சொல்லியிருக்கேன். அப்போ உனக்கு எங்க தெய்வ பக்தி இருக்கும்? வெள்ளை உள்ளத்தோடு இறைவனுடைய தியாகத்தோட மூவாசைவரத்து சந்தன மகாமுனிவர் தவமாக தவம் புரிந்து வருகிறார். மூவாசனா என்ன ஆசை தம்பி? இப்பா மண்ணாசை, பொன்னாசை, இரண்டாவது ஆசை பெண்ணாசை. பெண்ணாசை. மண்ணாசை, பொன்பொருளாசை, பெண்ணாசை. ஆமா, இந்த மூனை வருத்த தனை அவர் தவ முனிவராகவே போக முடியும். போக முடியும் அல்லவா? அதனால் அத்தனை மகிமையும் கடந்து அவர் தவம் இருக்கிறார். அவருடைய தவசாலையில் கொண்டு இறக்கி வைத்தார். ஆமையா, இறக்கி வச்ச உடனே இவர் தவத்துல இருக்காரு, இவர் உசுப்பிடக்கூடாது. ஆமா அப்படின்னு மகனம் சாதித்தார் கோபாலே. ஆமையா, என் பெருமாள் மகனம் சாதித்த பொழுது தவநிலை முடிந்த சந்தன மகாமுனிவர் கண்முடித்து பார்த்தா, ஆமா, அட்டகாளிகள் 8 பேர்களையும் கண்டால் ஆயன் பெருமாளையும் கண்டார். ஆமையா, கண்ணாவருக கார்மேகாவருக. ஆமா, கோவிந்தா வருக, கொண்டல் வர்ணா வருக, அச்சுதா வருக, பட்சமாலை வருக, பரந்தாமா வருக. ஈரேழு உலகங்களையும் ஓர் வழியாக அளந்த உலகளந்த மாயோனி வருக. வாங்க 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 ஐயா, நீங்க வந்தது போதாதுன்னு சொல்லி 8 பொட்டு பிள்ளைகளையும் வேலை குடங்களை வச்சிருக்கல. வெள்ள யாரு சாமி? கண்ணாய் எங்க பிறந்தவா? இந்த விவரத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னாரு. அப்போ என் பெருமாளாய கோபாலன் சொன்னா, காலம் பதில் சொல்லும், அவ கற்றதெல்லாம் விட்டையாகும். பின்னால் ஒரு காலத்துல பெருவிகளை அறிந்து கொள்ளலாம். ஆனா அவ 8 பேரை எப்படி வளர்க்க வேணும்னு தெரியுமா? ஐயா, தேவர் முகர் அறியாமல், முகர் அறியாமல், அவருக்கு தெரிஞ்சா அவர் ஆசைப்படுவார். கண்டவன் பார்த்தவன் பிரமை ஏற்படுமா அம்மாமாருடைய அழகை கண்டு. அதமில்லாம அறமில்லாம காட்டுக்குள்ள வளர்க்கணும்னு பெருமாள் சொன்ன வார்த்தையை கேட்டு
காளைகள் 8 பேர்களையும் என்னை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? ஒரு வயதான் 2 வயதாக 3 வயதும் மாற்றியே மணல்ல வளர்த்து வாராக 4 வயதும் மாற்றியே வயதும் மாதே நடந்து ஓடும் பிராயமான நல்ல வயதோ மாற்றேனா ஹலோ வாங்க வாங்கள் என்று அழைத்தாள் எப்படிங்க? ஆமா அதனாலே அம்பிகையான முத்தாரம்மாளானவள் சரி 7 பேரையும் அழைத்தாள். ஏ அம்மா மாரியம்மா, ஏ மாரியம்மா, ஏ காளியம்மா, முத்தாரம்மா, ஏ முப்புடாதி அம்மா, அம்மா வடக்குத்து, ஏ கனகதுர்க, ஏ வடக்குவாச செல்வி, உச்சுமாகாளி, அம்மா வடபத்திர காளி, உச்சினி மாகாளி, சுக்கனாச்சி. அம்மா கூப்பிட்ட உடனேயே ஓடியாரா 8 பேரும் அம்மா ஒன்னா சேர்ந்து ஒன்னா கூடி நிக்கா. குடி நிற்கிறா. அப்புறம் வந்தால முளப்பாரியோட அக்கினி சட்டியோட அம்மா அக்கா தங்கச்சி 8 பேர் வந்தால. அம்மா யாரெல்லாம் வந்து ஆடுதா? எசிகம்மா ஒரு பக்கம் ஆடுதா, மாரியம்மா ஒரு பக்கம் ஆடுதா, ஆமா மாரியம்மா ஒரு பக்கம் ஆடுதா, பேச்சியம்மா ஒரு பக்கம், பேச்சியம்மா ஒரு பக்கம் ஆடுதா, முத்தாரம்மா 2 பக்கம் ஆடுதா. அம்மா கருப்பசாமி ஒரு பக்கம் நிக்காரு, அவர் பக்கம் ஆடுதாரு. ஏன்னா அவர் காவலுக்கு வேணும்ல. அம்மா 50 பேரும் பொம்பளையெல்லாம் இருந்தா ஒரு ஆம்பளை காவலுக்கு வேணும்லன்னு. கண்டிப்பா வேணும்ல, அது இல்லைன்னா வாழ முடியாது. அதனாலே அம்பிகையான இந்த அம்மா முத்தாரம்மால சரி தங்கச்சிகளை கூப்பிட்ட உடனே வாங்கடியா. அம்மா ஆள் இல்லாத சோலை அடர்ந்தவன காவணும் காவணும். நம்ம அட்டகாடி 8 பேரும் வளர்ந்த விவரம் என்ன? அவையா நம்ம அம்மா யாரு, அப்பா யாரு, இப்பா பெற்றெடுத்த தாய் தகப்ப யாரு, தாய் யாரு, தகப்பன் யாரு, அம்மா ஊரு வேற தெரியாம இந்த காட்டுக்குள்ள நாம வாழக்கூடாது, வாழவே கூடாது என்று ஒன்று கூடி சந்தன மகாமணி வரை பார்த்தார்கள். அம்மையா ஏமனா இவர் எப்போதும் தாடியும் தலைமுடியும் ஆமா சன்னியாசி கோலத்துல இருப்பாரு. இருப்பாருல்லவா? ஒருவேளை அவரே நமக்கு அப்பாவாக இருந்தா அம்மா நம்ம அம்மா இருக்காளா, இறந்து போனாளா? எப்பா வேற நீ இருக்காளா? தகப்பன் அவராக இருந்தா தாயார்
ஆளுக்கு ஒரு ஆளா இறந்து போனாளா? இறந்து போனாளா? இந்த விவரத்தை அறிய வேண்டுமென்று அட்டகாலி 8 பேர்களும் எப்படி கேட்கிறாள் தெரியுமா? எப்படி சுவாமி? அட்டகாலி 8 பேரும் அதிபதியா முத்தாரம்மா ஐய பொறுப்பாளா அம்மா பொறுப்பா சந்தனமா முனிய பாப்பாளா ஐயவா அருமையவா முனிய பாட்டு ரொம்ப சொல்ல கேளும் இங்க நாங்க பிறந்தமையா நாங்க வளர்வதென்ன தாய் யாரு தகப்பன் யாரோ தகப்பன் யாரு சொல்ல வேணும் தகப்பையாரே அம்மா அம்மா முத்தாரம்மா யாரோ தகப்பன் யாரோ விவரம் தெரியாதம்மா இந்த ஊரதுவோ பெருமையோட அறியலம்மா என் வருமாளா என் கோபால கண்ணே ஆமா உங்களை கொண்டு வந்து வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர உங்க வளப்பத்தை என்கிட்ட சொல்லல. சொல்லலையம்மா அம்மா யாரு அப்பா யாரு தாய் தகப்பை இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிடல. ஆமா அதனால எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா தெரியாதம்மா அப்படின்னு சொன்னான். அம்மையா இந்த சிறப்பான வேளையிலே வேளையில் இந்த சிங்காரி வேளையிலே ஆமா முத்தார அம்மாளுடைய திருவாலயத்திலே சரி பாடுராமலை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டுமென்று எட்டாம் குலத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அருமை அம்மா கன்னியம்மாளுடைய திருக்கரத்தினாலையும் அமையா என் குழந்தை செல்லத்தினுடைய திருக்கரத்தினாலையும் என் செல்லம் மதிய கொடையில 200 ரூபா கொண்டாந்து கொடுத்தா. ஆமா அதுக்கப்புறம் முளைப்பாரி வரும்போது ஒரு 100 ரூபா கொண்டாந்து கொடுத்தாரு. இப்பவும் நம்ம அம்மா நெஞ்சு முட்டி நாவு உடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம 6 பேர்களுக்கும் சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சரியான ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ குளிர் அடிக்கும். மத்தியானம் பேஞ்ச மழையில நாங்களே நின்று ஆடி இருக்கோம், எங்களுக்கு குளிர் அடிக்கல. நீங்க பந்தலுக்குள்ள இருந்தவங்களுக்கு என்ன உங்களுக்கு குளிர் அடிக்குது? அப்படியா? முடிச்சு கத்தி உடல் இட்டு போச்சு. என் அருமை குழந்தை செல்லத்தினுடைய திருக்கரத்தினாலே வாடும் அம்மாவை பாராட்டி எனக்கு 300 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். அவளை பெற்றெடுத்த தாய் தந்தைகளோட கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட மாமன் மைத்துனரோடு முத்தாரம்மாளுடைய கிருபையினாலும் 8ஆம் குலம் அமர்ந்திருக்கும் சுக்கனாட்சி உச்சினி மகாளி அருளால எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? வாழே வேணும் ஐயா, வாழ வேணும் என்னைக்கோ வளர வேணும் சுக்கனாட்சி அம்மா உச்சி மகாளியே முத்தாரம்மா அரசிய நல்லூரிலே அமர்ந்திருக்கோம்.
மனிதர்களும் ஆமா முள்ள முறியாமல் முடிந்த கொப்பு வாடாமல் ஆடிடாமல் அட்ட சுளைக்காம அயல் காத்து வீசிடாமல் விசிறு கிடப்பியா ஓடி வாழ்க வளர வந்து நாங்க வாழ்த்துக்கிறோம் ஐயா முத்தாரம்மால. அதனாலே அம்பிகையால் கையை கொடுத்தா சந்தன மகாமணி வரை எதிர்பார்த்தா. வாரும் ஐயா சந்தன மகாமணி வரை எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தோம் எங்க அம்மா யாரோ அப்பா யாரு அம்மா என் பெருமாளாகிய கோவாலே உங்களை வளர்க்கத்தேன்னு சொன்னார். அதனால உங்க வளர்ப்பும் அறிய வேண்டுமானா உங்களை படைத்த ஆண்டவன் பகவானை நினைக்க வேண்டும். வளர்ப்பங்களை அறியலாம் தெரியலாமனா சும்மா நினைச்சிட்டா போதும் ஐயா. எப்படி வருவாரு? ஏ அப்பா முத்தாரம்மாளுக்கு மாலை போட்டு குலசைக்கு போக 41 நாள் பிள்ளைலாம் விரதம் பிடிச்சிருப்போம். மாலை போட்டு கருங்காலி வேஷம் செங்காலி வேஷம் குரவம் போல குரத்தி போல அனுமான் போல பெருமாள் போல சிவன் போல என்ன என்ன வேஷம் இருக்கோ அத்தனை வேஷமும் போட்டு நம்ம பிள்ளைலாம் போயிருப்போம். நமக்கு தான் போக முடியல. அந்த 41 நாள் அம்மா முத்தாரம்மைக்கு விரதம் இருந்து அதோட அந்த விரதத்தோட விரதமா அங்குள்ள முத்தாரம்மாளை ஞானமூர்த்தீஸ்வரரையும் இந்த நரசிங்கநல்லூர்ல கொண்டாந்து போட்டு நம்ம சகோதரி தங்கை அஞ்சலி அவர்கள் சிறப்பாக கொடை கொடுத்துட்டு இருக்கான். இந்த கொடைக்கு உண்மையா நிக்கத அஞ்சலியும் செல்லவும் 2 பேரும் தான் தாயும் பிள்ளையுமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தலைமை தாங்கி தாயும் பிள்ளையுமாக இருந்து கொடையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அம்மா முத்தாரம்மா பிறவியை அறிய வேண்டுமானா அக்கினியை வளர்க்க வேண்டும், ஆண்டவனை நினைக்க வேண்டும், பார வேலையை வளர்க்க வேண்டும் என்று சந்தன மகாமுனிவர் சொன்ன போதும் அம்மா அட்டகளே இன்னைக்கு சில ஆலயத்துல பூக்குழி விழா நடத்துறாங்க இல்லையா? அப்படி பூக்குழி நடத்தும் போது 10 கோடி மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பார்கள். 10 கோடிகளே அம்மா பூ வளர்த்து கொண்டிருக்கிறோம், பூவுக்கு நேமிதே நெய் கற்பூரம் வாங்கி கொடுத்தவங்க கொண்டாந்து வாங்கி கொடுங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அத மாதிரி குடமா கற்பூரத்தை வச்சா நெய்ய குடமா சாய்க்கின்றாள். முத்தாரம்மா முன்னால அமர்ந்திருக்கா, அவளுக்கு பின்னால முப்படாதி அம்மா, மாரியம்மா, காளியம்மா, வடக்குட்டி அம்மா, வடக்கு வாச செல்வி, வடபத்திரகாளி, காளி காந்தாரி, கருமாரி, கனகதுர்க்கையம்மா, உச்சினி மாகாளி, உலகம்மா,
ஒன்றாக சேர்ந்திருந்து எப்படி அக்கினியை வளர்க்கிறாள் தெரியுமா? அவ பிரணவத்தை சொல்லுவாளா தீயிலையும் தண்ணிலையும் மிஞ்சி வாழ்ந்தவன் இந்த உலகத்துல யார் யாருக்கா? ஒருவர் கிடையாது. ஆளும் தெரியாம காலை விட்டுட்டாம்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான். அங்க ஒரு நிலையம் போட்ட வேண்டியதுதான். அத மாதிரி சிலவன் பயம் காட்டுவான், சில பொம்பளையும் பயம் காட்டுவா. பாரும் தீய வச்சு நான் செத்து போறேன், மண்ணனே ஊத்திடுவோங்க மேல. சில ஆம்பளை பயப்படுவாங்க, ஏட்டி அப்படிலாம் செஞ்சிடாத அப்படின்னு. அவன் மண்ணெண்ணை தூக்க போனா பின்னாலே ஓடி போய் பிடிங்கி தூரக்கரை கொட்டுவாரு. சிலவே ஊத்து வை வையும்பா, இவன் ஒரு கோபத்துல ஊத்திடுவான் வச்சிருவான். ஆமா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஓடிடுவான் அவன் இன்னைக்கு பக்கத்துல நிக்க. அது மாதிரி தீயிலையும் தண்ணிலையும் யாராலையும் மிஞ்சி வாழவே முடியாது, முடியவே முடியாது. அக்கினி அண்ணல் வேர்வே ஆண்டவனால இருக்க முடியல. பார்வதியை கூப்பிடுறாரு, ஏ அம்மா பார்வதி, பார்வதி ஓடி வா அப்படின்னாரு. ஆமா, என்னதான் என்னை எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு இருக்கீங்க, என்னதான் கூப்பிடுறீங்க? என்ன விவரம் என்ன விவரம்? சிலவங்க பொண்டாட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, தண்ணி கோதனால அவதான். ஆமா ஆமா, பீடி வாங்கணும்னா அவதான். என்ன அவனுக்கு யூஸ் தேவையோ அத்தனை வாங்க சில வீட்டுக்காரியே தான் யாவும். அவனும் பச்சை பிள்ளைடா பசுக்கு 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 பசுக்குன்னு கடைக்கு போயிட்டு 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 ஓடியா. ஏட்டி ஏன் ஆம்பளை வீட்டுக்குள்ள ஓட்டுட்டு நீ கடைக்கு போறியா? ஆமா, ஏன் அவன் கடைக்கு போனேன்னு அப்படின்னு கேட்டா சொல்லுவா, இல்ல அவங்க வெக்கப்படுவாங்க, கடைக்கு போக மாட்டான், கடைக்கே போக மாட்டான். பீடியில் இருக்கவர் கடைக்கு போக மாட்டாரு. புக்கு 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 புக்குன்னு எழுப்பாரு, புகையை விடுவாரு. ஆனா வியாதிரமா கடைக்கு போக மாட்டான். அம்மா பூஜைப்படுவாரு, போகலன்னா என்னத்தையாச்சும் பேசுவாரு, 2 அடி அடிப்பாரு, வம்பெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்ட்டு என்னத்தையும் வாங்கி கொண்டு கொடுத்துருவோமுக்கா அப்படின்பா. ஆமா, அதே போல என் பார்வதிங்க வா, ஏ அம்மா ஓடியானாரு. ஆமா, உன் தங்கச்சியில உங்க அண்ணன் கண்ணங்கிட்ட வளர்க்க சொன்னியா கொல்ல சொன்னியான்னு கேட்டாரு. கேட்கிறா, நான் கொல்லத்தான் சொன்னேன். இப்ப என்னென்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன வரும்? சதுரகிரிமலை சந்தன காட்டுக்குள்ள வளர்ந்தது போதாதென்று. ஆமா, ஏன் சண்டாளியை என்ன எதிர்த்துக்கிட்டுலாம் நிக்கா? ஏப்பா எதிர்த்துக்கிட்டா நிக்கா?
ஆ, சண்டைக்கு ஓடியாரா ஆமா இவளை சும்மா விட மாட்டோம் ஆமையா அப்படின்னாரு பகவான். சரிதா. அப்ப என்ன செய்யணும் தான் ஏப்பா என்ன செய்யணும்? உன்னால முடிஞ்சா நீ போய் அக்னி அமர்த்த சொல்லு. அனக்கே சொல்லு. அமர்த்தனா அமர்த்திட்டு வா. சரிதா. இல்லன்னா என்ன நடக்குமோ அதை நான் பார்த்துக்கிட்டோம்னா. ஆமா. பார்வதாதேவி கைலாசவாசல விட்டு கொடு கொடுன்னு ஓடி வருகிறா சந்திரகிரி மலைக்கு. வருகிறா பார்வதி. ஏ தங்கை அம்மா, ஏ முத்தாரம்மா, ஏ முத்தாரம்மா, காளிகளே 8 பேர்களும் அக்கா வந்திருக்கேன், பார்வதி வந்திருக்கேன், வந்திருக்கேன் அம்மா, தேடி வந்திருக்கேன், உங்க வாச தேடி வந்திருக்கேன். ஆமா, நீங்க இருக்கிற இடம் தேடி வந்திருக்கேன். ஏ முத்தாரம்மா, ஏ முத்துமாளி, என் அம்மா, என் உச்சினி மகாளி சுக்கனாச்சி மாரியம்மா, ஆமா, ஏ காளி காந்தாரி கனக துர்க்க, ஏ வடக்குவாசல் செல்வி, ஏ வடக்குத்தி வடபத்திர காளி வடக்குவாசல் செல்வி, ஆமா, ஏட்டி உங்க அக்கா வந்திருக்க, என்னை யாருக்கு பாருங்கண்ணா. ஏன் பாதவத்தி எவளாச்சவளை யாருக்கு பார்க்கணுமே? எப்பா ஒருத்தி திரும்பல ஒருத்தி கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமா, எங்க வரம்ப எங்க வளர்ந்தவனு தெரியாம அக்கினியை வளர்க்கும். ஆமா, இவ எவா யார் இவா? நம்ம அக்கினியை அமர்த்த சொல்லதால இவ யாரா இருக்கும் அப்படின்னு பார்க்கல, யாருட்டு பார்க்கல. ஆமா, பார்வதி என்ன நினைத்தா தெரியுமா? என்ன நினைக்கிறா? இவ யாரும் அக்கினியை அமர்த்த மாட்டா. எரிகின்ற அக்கினியிலே நாமல் இறங்க வேண்டும், அக்கினியை அமர்த்த வேணுமென்றோ என் பார்வதாதேவி எரிகின்ற அக்கினியில எப்படி இறங்குகின்றாள் தெரியுமா? எப்படி சுவாமி? எரிகின்ற அந்த அக்கினியில இறங்கிட்டாளே அம்மா பார்வதியா. விட்டு அக்கினி எரியும் போது நம்ம அக்கா பார்வதியா அனலிலே இறங்கி விட்டாளம்மா. தலைமரம் வந்தா பலமரம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை கூப்பிட்டா நம்ம 8 பேர் என்னன்னு கேட்கல. நம்ம மேல உள்ள கோபதாபத்தினால ஓடி போய் இறங்கிட்டாள அக்கா அக்கினிக்குள்ள. இனி நாமளும் இறங்குவோம்னு கைய பொறுத்தா 8 பேர் அக்கினியில முழு போய் இறங்குதான். தீயில இறங்கினா என்ன ஆகும்? எரிந்து சாம்பலானார்கள். அருகே உருகிய வேலை கடவுளுக்கு தெரிந்தது. ஐயோ கடவுளே மோசம் போச்ச. பார்வதியை போய் அக்கினியை அமர்த்திட்டு வர சொன்னோம். இவ இறங்கினால் அல்லவா 8 பேர் இறங்கிட்டா. இனி நாமளும் இறங்க வேணுமென்றோ அவ விரைவு செய்ய வேணுமென்றோ பகவான் கங்கை நீரோ தண்ணீர் கொண்டு Yeah.
பிறவில செவேர்னு சூரிய ஒளியா இருந்தா. ஆமா. சதுரகிரி சோலையில எரிஞ்சு பிறந்தாள்ல. ஆமா. கரு 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 கருன்னு கருத்த மேனியோட வாரா. ஆமா. முட்டை போல் கண்கள் ரெண்டும் முளை நீண்ட பல்ல அழகும் பல்லழகும். அப்பு செட ஆங்காரம் ஓங்காரம் ஆதாளி போட்டு வாரா. ஆமா. ஆதாளி போட்டா நம்ம கிட்ட யாரும் நிக்க முடியுமா? இப்ப நிக்க முடியாது. முடியாது முடியாது. செவி அடைச்சு போகும். ஒருத்தி அவையும் போட்டாலே செவி அடைக்க. 8 பேரும் போட்டா என்னத்துக்கு ஆகும்? 8 பேரும் போட்டா என்னத்துக்கு ஆகும்? காது கிழிஞ்சு போகாது, ரத்தம் வடிஞ்சிரும். அதனால ஆங்காரம் ஓங்காரமாக ஓடி வருகிற போது ஆமா. ஆண்டவா பகவானே அண்ணா பகவானே ஆமா. நீங்களை பிறவி செய்த விவரம் என்ன, பேர் என்ன, ஊர் என்ன, எங்க பிறந்தோம், நாங்க எங்க வளர்ந்தோம், தாய் தகப்பன் யாரு, தான் விவரம் சொல்ல வேணும் என்றும் இந்த முத்தாரம்மா கேட்ட போதும் ஆண்டவன் பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? அம்மா முதலாவது பிறந்ததாலே அம்மை பார்வதா தேவிக்கு ஆமா. என்று சொல்லி கொடுத்த வேளையில அம்மா பேரழகி அது செய்வா. சக்திகளாகவே நீங்க பிறந்தீர்கள் அம்மா. உன் பேரு முத்தாரம்மா. நீ முப்புடாதி, நீ காளி, காந்தாரி, கருமாரி, கனவு துர்க்க, நீ வடக்குத்தி, நீ வடக்கு வாச செல்வி. ஏந்தா அம்மா நீதான் வட பத்திர காளி அப்படின்னு பேர் கொடுத்தாரு. சரிதாத்தான். எரிந்து போன எங்களை மீண்டும் ஒரு பிறவி கொடுத்திருக்கீங்க. எதற்காக, என்ன காரணம் சொல்லுங்கன்னு கேட்டா. அம்மா அம்மா மகிஷாசுரன் என்று ஒரு மனிதன் வாழுகின்றார். அவர் வரமுனிவினை வேண்டி 12 வருடம் வனத்துக்குள்ள தவம் இருந்தான். அப்ப பிரம்மன் அழைத்து கேட்டார், ஏனப்பா ஏ வரமுனி 12 வருடமா
அப்படிலாம் இல்லை. முன்னால் ஒரு பிறவியில வர்ண முனியாக பிறந்திருக்கிறார். என்னை வேண்டி எதுக்கப்பா தவம் இருந்த என்ன காரணம்னு கேட்டார். பிரம்மன் கேட்க உடனே வர்ணன் சொன்னாராம், நான் யாராலையும் அழியாம இருக்கணும், அதற்காக நான் தவம் இருக்கிறேன் என்று சொன்னார்.